பொன்மகள் வந்தாள் பொருள் கோடி தந்தாள். இந்த பாட்டுக்கும் இந்த படத்துக்கும் சம்மந்தம் இல்லை. பட் த டைட்டில் பொன்மகள் வந்தால் இஸ் வெரி ஆப்ட் ஃபார் திஸ் மூவி. இந்த படத்தில் வந்து பிரபல நடிகர்கள் ஜோதிகா, பார்த்திபன், பிரதாப் போத்தன், பாக்யராஜ் மற்றும் பலர் நடிச்சிருக்காங்க. படம் ஆரம்பிக்கும் போது பார்த்தீங்கன்னா ஒரு வைட் ஆங்கிளில் வந்து ஒரு இன்சிடெண்ட்டை காமிக்கிறாங்க. அதுக்கப்புறம் வந்து ரொம்ப ஒரு ட்ராஜிக் ஈவெண்ட் காமிக்கிறாங்க. ஸோ அந்த படம் ஆரம்பித்தோடனே ஃபஸ்ட்டு 5 to 10 minutesலேயே வந்து கிராஃப் அப்படி போகுது. இட் கேப்சர்ஸ் யுவர் அட்டென்ஷன். பட் அதுக்கப்புறம் ஐ திங்க் த ஸ்க்ரீன் பிளே வாஸ் மோர் டு அகாமடேட் த பி அண்ட் சி சென்டர் ஆடியன்ஸ் ஆல்சோ இன் த ஃபர்ஸ்ட் ஹாஃப். ஸோ அதுக்கப்புறம் வந்து கிராஃப் பயங்கரமாக கீழே போகுது. திஸ் இஸ் ப்ராபப்ளி பிகாஸ் நான் வந்து ஒரு பியூர் ஏ சென்டர் ஆடியன்ஸ். ஸோ ஐ வாஸ் நாட் ஏபிள் டு கனெக்ட். த மூவி இஸ் கைண்ட் ஆஃப் ஆம்பிள்ஸ் அலாங். நான் ஏன் இதை சொல்கிறேன்னா, இந்த படம் வந்து ஓடிடி பிளாட்ஃபார்மில் வந்து ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. அண்ட் ஐ பர்சனலி ஃபீல் தட் majority of the consumers of the OTT platform are definitely metro cities and A center audience. So அதனால வந்து this initial section in the beginning is more towards the B and C center audience. தேட்டரில் பார்த்துருந்தா it would have been a very labored experience. பட் இது ஓடிடியில் பார்க்குறதுனால அப்பப்போ நான் பாஸ் பண்ணேன். அப்பப்போ வந்து நான் கிச்சனில் போய் ஸ்நாக்ஸ் வாங்கி சாப்பிட்டேன். என் ஒய்ஃப் கிட்ட வந்து தோசை சுட்டை வாங்கி அதுக்கப்புறம் வந்து படத்தை கண்டினியூ பண்ணி பார்த்தேன். 2-3 பாட்டு வருது பிகினிங்கில், எல்லாமே வந்து மாண்டாஜஸ் தான். எனக்கு பர்சனலாக வந்து இட் டிட் நாட் ஸ்ட்ரைக் அ கார்ட். பட் ப்ராபப்ளி டாட்டர்ஸை பெற்ற ஃபாதர்ஸ்க்கும் பேரண்ட்ஸ்க்கும் வந்து கண்டிப்பாக வந்து தே வுட் ஹவ் ப்ராபப்ளி பீன் ஏபிள் டு கனெக்ட் வித் த சாங்ஸ். பட் எனக்கு பர்சனலாக எனக்கு கனெக்ட் இல்லை. இன்டர்வியூவில் வந்து ஒரு ஷாக் ஃபேக்டரில் வந்து ஒரு ரெவலேஷன் நடக்குது. அது எனக்கு பர்சனலாக வந்து ஷாக்கிங்காக இல்லை. தட் வாஸ் ஆக்சுவலி கைண்ட் ஆஃப் கிக் ஸ்டார்ட் அகெயின். பிகாஸ் அந்த படம் கிராஃப் வந்து டவுன் ஆகி போய்கிட்டே இட் வாஸ் கைண்ட் ஆஃப் ஆம்பிளிங் எல்லாம். அதுக்கப்புறம் அந்த மூவி வந்து ஒரு 2 மாதம் நீங்கள் வந்து காரும் பைக்கும் வந்து லாக்டவுனில் வந்து ஸ்டார்ட் பண்ணாமல் வச்சுட்டு அதுக்கப்புறம் நீங்கள் சோக்கை போட்டு பெட்ரோலை ஊற்றி அதுக்கப்புறம் கிக் அடிச்சு இல்லைன்னா வந்து திருவி வந்து கீஹோலில் வந்து சாவியை திருவி அதுக்கப்புறம் வந்து சடனாக காரும் பைக்கும் ஸ்டார்ட் ஆகும் தெரியுமா? அந்த மாதிரி ஃபார் மீ த மூவி ஸ்டார்டட் பேசிக்லி அட் த இன்டர்வெல். ஃபர்ஸ்ட் ஹாஃபை பற்றி நான் பெருசாக பேச போகிறதில்ல. த செகண்ட் ஹாஃப் ஐ வுட் லைக் டு சே த செகண்ட் ஹாஃபை பார்த்தீங்கன்னா பார்த்திபன், பிரதாப் போத்தன் அண்ட் த மெயின் ப்ரொட்டாகனிஸ்ட் ஆஃப் த மூவி. அதை நான் வந்து ரிவீல் பண்ணல. நீங்கள் படத்தை பார்த்தீங்கன்னா உங்களுக்கே தெரியும். தே ஹவ் டன் அ ஃபென்டாஸ்டிக் ஜாப். அந்த 4 பெரிய கேரக்டர்ஸ் இருக்கிறனால தான் வந்து உங்களுக்கு மூவி வந்து கொஞ்சம் நல்லா இன்ட்ரெஸ்டிங்காக இருக்குது. இங்கிலீஷில் வந்து ஒரு கோர்ட் ரூம் ட்ராமா வந்திருக்கும், A Few Good Men. ஸோ அதில் பார்த்தீங்கன்னா மோஸ்ட் ஆஃப் த ஆர்கியூமெண்ட்ஸ் இந்த கோர்ட் ரூம் வில் பி பேஸ்ட் ஆன் எவிடன்ஸ் அண்ட் ஃபேக்ட்ஸ். பட் நம்ம ஊர் சினிமாவில் வந்து ரொம்ப அதை சுற்றி வந்து பேச மாட்டாங்க. நம்ம ஊர் சினிமாவில் வந்து there will be a lot of emotion when you are running a case against a very powerful opponent. கண்டிப்பாக வந்து உங்கள் சைடில் இருக்கிற எவிடன்ஸ்லாம் வந்து பயங்கர ஸ்ட்ராங்காக இருக்கணும். அண்ட் அந்த எவிடன்ஸையும் வந்து சில நேரத்தில் வந்து டிஸ்ட்ராய் பண்ணிடுவாங்க. ஸோ இதுலேயும் வந்து ஆல்மோஸ்ட் சிமிலர் கிராஃப். These people are pretty middle class and they are against a very powerful opponent. And இவங்க எவிடன்ஸும் டிஸ்ட்ராய் ஆகிடுது. வாட் வாஸ் ப்ராபப்ளி நாட் a big sellout for me was the arguments instead of being based on evidence and facts ரொம்ப வந்து ட்ராமாட்டிக்காக போகுது, ரொம்ப எமோஷ்னலாக போகுது. நீங்க சொல்ற மாதிரி எந்த எவிடன்ஸும் எந்த ரிப்போர்ட்லையும் இல்லை. Taking into account that the person arguing, that is Jyotika herself, is a affected party, that believability is kind of there. But what I would like to say here is that inga vandu irukra social message we should definitely, it is a very important social message to society. Kandipa vanda parents should take this very seriously. ரொம்ப இம்பார்ட்டண்ட்டாக வந்து நீங்கள் சில விஷயம் பார்க்கணும், நல்லா வளர்க்கணும். எஸ்பெஷலி இஃப் யூ ஆர் a father of sons, then I think you should tell them how to behave with girls and ladies. And if you have daughters, then I should think you should teach them about good touch and bad touch. Tell them how to behave with strangers and how to maintain distance. ஸோ இதில் வந்து நிறைய சோஷியல் மீனிங் எடுத்திருக்காங்க. நீங்கள் ஓவரால் படத்தை எனக்கு பார்த்தீங்கன்னா ஐ திங்க் த ஃபர்ஸ்ட் ஹாஃப் வாஸ் பிரிட்டி ஸ்லோ அண்ட் இட் ஆல்மோஸ்ட் அ டட் ஃபார் மீ. பட் த செகண்ட் ஹாஃப் வாஸ் வெரி குட். டெக்னிக்கலாக வந்து நான் இந்த படத்தை பற்றி சொல்லணும்னா ஐ திங்க் த விஷுவல்ஸ் ஆர் பிரில்லியன்ட். த கலர் கிரேடிங் தட் தே ஹவ் டன் அண்ட் த ட்ரோன் ஷாட்ஸ் they have utilized to showcase ஊட்டி is phenomenal. எனக்கு அந்த ஊட்டி ஃபீல் வந்துச்சு. த ட்ரோன் ஷாட்ஸ் ஃபார் pretty good. அவங்க 24 fpsல ஷூட் பண்ணி இந்த ட்ரோன் ஷாட்ஸ் கூட வந்து வாஸ் pretty clear. வைட் ஆங்கிள் ஷாட்டில் மட்டும் அங்கங்கே வந்து கிளாரிட்டி இல்லை. ஸோ ஐ திங்க் ப்ராபப்ளி தே could have tried to sharpen the image or they could have used a different lens. But this is of course technical aspects of the film.
ப்ரொடியூசர் வந்து நல்ல தாட் ப்ராசஸ் இருந்திருக்கு. ஸோ ஹி ஹஸ் டிசைடட் ஆஃப்டர் சீயிங் த மூவி டு ரிலீஸ் இட் ஆன் ஓடிடி. ஸோ தேட்டர் ரிலீஸ் ஆயிருந்தா கண்டிப்பாக வந்து நிறைய பேர் பார்த்துருக்க மாட்டாங்க. அண்ட் த ஆடியன்ஸ் டு விச் நீங்கள் நோட்டீஸ் பண்ணிங்கன்னா அமேசான் ப்ரைம்லேயே இந்த படம் வந்து 18+ சொல்கிறாங்க. ஸோ நீங்கள் வந்து பொன்மகள் வந்தாலும் பேர் வச்சுருக்காங்க, ஜோதிகா வந்து நடிச்சிருக்காங்க, சூர்யா அண்ட் ஜோதிகா ஆர் த ப்ரொடியூசர்ஸ் அப்படின்னு நீங்கள் சொல்லிவிட்டு நீங்கள் வந்து குழந்தைங்களை வச்சுலாம் பார்க்க முடியாது. பிகாஸ் படத்தோட பிகினிங்லேயும் சரி, படத்தோட இன்டர்வலுக்கு அப்புறம் நிறைய சீன்ஸ் வந்து ரொம்ப குரூசமாக இருக்குது. திஸ் பேசிக்லி டாக்ஸ் அபவுட் வைலன்ஸ் அண்ட் அப்யூஸ் அகேன்ஸ்ட் மைனர் சில்ட்ரன், எஸ்பெஷலி ஸ்கூல் கோயிங் சில்ட்ரன். ஸோ இந்த படத்தை வந்து நீங்கள் கொஞ்சம் குழந்தைங்களோட பார்க்காம இருக்கிறது தான் இட்ஸ் த பெஸ்ட் சாய்ஸ், எஸ்பெஷலி சின்ஸ் அமேசான் பிரைமில் வந்து இது 18+ சொல்லியிருக்காங்க. என்ன கேட்டிங்கன்னா, த மெசேஜ் தட் திஸ் மூவி புட்ஸ் ஃபார்வர்ட் இஸ் very important to society. This is something that we should not forget. Parents should realize that teaching children about good touch and bad touch, ensuring that they maintain distance from strangers, and எல்லாரையும் நம்ப கூடாது. They should come home and report any incident that they feel violates their personal space. So these are things that I took forward from the movie. So என்ன கேட்டிங்கன்னா, first half is very average. In fact, அந்த இனிஷியலாக வந்து அந்த புல் that the movie brings kind of falls down and is kind of a dud. But அந்த interval revelation after that taking the movie forward, அந்த எண்டிங்கில் வந்து அந்த திருப்பி அந்த ஸ்லைட் ட்விஸ்ட்லாம் வந்து it was very good. But I feel that the revelation and the twist that were brought forward in the movie கொஞ்சம் வந்து ரொம்ப லேட் ஆகிடுச்சு. Because there is a lot of lag in the movie. கொஞ்சம் ஸ்க்ரீன் பிளேயை டைட்டன் பண்ணியிருக்கலாம். பட் ஓவரால் இஃப் யூ ஆஸ்க் மீ, ஒரு 10க்கு வந்து டெஃபினட்டாக 6.5 தருவேன். டெக்னிக்கலி த கலர் கிரேடிங், த விஷுவல்ஸ், த ட்ரோன் ஷாட்ஸ் were all phenomenal. அந்த ஊட்டி ஃபீல் வந்து கிளியராக கொண்டு வந்துட்டாங்க. ப்ராபப்ளி அந்த பி அண்ட் சி சென்டர் ஆடியன்ஸ்க்கு சாட்டிஸ்ஃபை பண்ணுறதுக்காக அந்த சில காமெடிலாம் வச்சுருந்தாங்க. ஐ திங்க் இட் கைண்ட் ஆஃப் ஃபெல் ஃப்ளாட் ஆன் த ஃபேஸ். ஏன்னா ரொம்ப வருஷமாக வந்து இந்த டீயில் வந்து விடுற ஜோக்கை வந்து யூஸ் பண்ணுறாங்க. ஸோ எனக்கு பர்சனலாக வந்து it didn't appeal to me. But if there are people for whom it will appeal, இல்லை நீங்கள் பார்த்துட்டு நீங்கள் கண்டிப்பாக அந்த ஜோக்கெல்லாம் சிரிச்சிங்கன்னா வந்து கீழே கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். ஸோ ஐ திங்க் திஸ் மூவி கைண்ட் ஆஃப் ஃபோக்கஸஸ் ஆன் அ பர்டிகுலர் மெசேஜ். though it kind of initially ambles along, it does deliver to an extent. And ஒரு விழிப்புணர்ச்சி வந்து பேரண்ட்ஸ்க்கு வந்து கண்டிப்பாக தருது. பட் இந்த படம் தேட்டரில் ரிலீஸ் ஆயிருந்தேன்னா எல்லாரும் பார்த்துருக்க மாட்டாங்க. OTT was the best platform. So I think these kind of movies should release on OTT. பட் கண்டிப்பாக மசாலா படம், பெரிய ஹீரோ நடித்த படம், the ones that run basically on whistles and on the fan power, கண்டிப்பாக இதில் ரிலீஸ் ஆச்சுன்னா அந்த எஃபெக்ட் வராது. ஸோ 6.5 out of 10. See you in the next video.